காரியத்தை நாங்கள் இன்றைக்கு நடத்துகிறோம் நல்லபடியாக நிறைவேறும்னு சொல்லி நம்புகிறோம். என்று வந்து எங்களோட 7 சகோதரங்கள் எல்லாரும் இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ இந்த கேள்வி மைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடியது கட்டாயம் நான் கேட்டாகணும். ஏன்னா 32 33 வயசு நல்லா இருந்தேன். இன்னும் குறிச்சான கவலை இப்போ எனக்கு மனசில் உண்டாயிருக்கு. சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் பார்க்கலாம். சுனா கட்டு தான் என்ன தாலி பாக்ஸ் இருக்கு. இப்போ நானும் அக்கா போக போகிறேன். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பிரகிதன், அக்னி, நான் கவிதாஸ், நான் சொல்லகளே கிருஷ்ணா. ஓகே, இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் வந்து எங்களோட வீட்டாக நிற்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாள் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு உண்டு. அப்பா தான் சொல்ல போகிறாரு. அப்பா என்னது சொல்கிறது, இன்றைக்கு சாலி கட்டு தானே. அப்பா இப்போ மான் கட்டியாச்சு. அப்போ என்ன கட்டணும் பண்ணி சொல்லி கொண்டு வந்தவர். ஆறு கட்டினா இல்லை மானம் கட்டியாச்சு தானே. மாண்ட இது முடிஞ்சுது. அப்போ நானும் இன்னும் கட்டையில் அப்பா சொல்லி கொண்டு வந்தேன். இப்போ இன்றைக்காக்கூடிய நாள் நாள் வந்து என்னண்டா இப்போ இப்படித்தானே. இப்போ அப்பா தான் கட்டாயம் இது சம்மந்தமாக கதைச்சாகணும். ஏனென்றால் இப்போ நார்மலாக தெரியும் தானே. இப்போ எதிரான கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கணக்கில் கொள்ள தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மேலே வருத்தத்தை உண்டு பண்ணும். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ அப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு சுகமில்லை அப்படின்ற மாதிரிக்கு நாங்கள் எல்லோரும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் சரியாக கவலைப்பட்டு வீடியோ போட்டாங்க. அப்போ இந்த ஒரு டைமில் வந்துட்டு இது ஏன் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இருந்தாலும் வந்து எல்லாருக்குமே வந்து மனசில் ஒரு வாஞ்சை ஒன்று இருக்கும். ஒவ்வொரு காலம் வரும்போது அதை நிறைவேற்றக்கூடியதாக வந்துட்டு கடவுள் ஆசீர்வதிக்கும் போது அந்த காரியங்களை எங்களால் செய்யக்கூடிய மாதிரிக்கான ஒரு தாளந்தை வந்து கடவுள் கொடுப்பார். சரிதானே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இது வந்து ஒரு முன்கூட்டியே வந்துட்டு தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும்போது வந்து கூட இப்போ வந்து ஒரு கொஞ்சம் முன்னும் அண்ணா என்ன கேட்டுச்சு, என்ன சொல்கிறது, இப்படி நான் இன்றைக்கு வந்துட்டு இப்படி தாலி கட்ட போகிறேன் தம்பி, ஆனால் இதை ஒரு வீடியோ செஞ்சு போகிறதில்ல பிரச்சனை இல்லையோ அப்பாவுக்கு இயலாமல் இருக்கும்போது அப்படின்றப்ப வந்து நான் சொல்லியிருந்தேன். எந்த கருத்து என்னன்னு சொன்னால், இப்போ அப்பாவுக்கு இயலாதன்றக்காண்டி வந்துட்டு நாங்கள் எங்களுடைய காரியங்களை வந்துட்டு இடைநிறுத்த முடியாது. இப்போ அப்பாவுக்கான ஒரு அடுத்த கட்டமாக நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செய்ய போகிறோம். எல்லாத்தையும் வந்துட்டு அப்போ ஒரு இன்னில் என்ன மாதிரிக்கு ஒரு சிவியரான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் சில விடயங்களை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அப்பாண்ட விஷயம் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்தாலுமே கூட வந்துட்டு, ஆனால் அப்பா வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக இருந்து இந்த இடத்துல அப்பாவே அதை கலகலப்பாக மாற்றக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதால நாங்கள் வந்து அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை இயலாமல் வந்து அப்பா ஒரு படுக்கையில் இருக்க ஒரு செஸ்ட் பெயினில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருப்போம். என்று வந்துட்டு செய்ய மாட்டோம். ஸோ அந்த வகையில் சந்தோஷம். உண்மையிலே வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு படிப்படியாக வந்து வளர்ந்து கொண்டு வரும்போது வந்து எங்களுக்கான காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வருவோம். ஸோ அந்த வகையில் எங்களோட வீட்டில் கூட வந்து இப்போ அனுவுமே வந்து ஆரம்பத்தில் திருமணம் செஞ்சால் இருக்கட்டும், தாலி கட்டினது வந்து கொஞ்சம் பிறகு தான் அவர் 2 பிறகு வந்து கடவுள்கிட்ட ஆசீர்வாதத்தோட வந்து கொஞ்சம் ஃபினான்சியலாக ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் கிடைச்சா அப்புறம் தான் நானும் வந்து செஞ்சது. அதே மாதிரி எங்களோட சுமன் அண்ணாவாக இருக்கட்டும், அவருமே அப்படித்தான். ஸோ அந்த வகையில் இப்போ அண்ணா வந்து 3ஆவதாக ஒரு சின்ன ஒரு விருப்பம். முதல் தடவையாக வந்துட்டு திருமணம் செய்யும்போது தாலி வந்து கட்டையில். ஸோ இப்போ வந்து அதுக்குரிய ஒரு வசதி ஒன்று வந்த நிமித்தம் வந்துட்டு அதை செய்யக்கூடியான ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அது இன்றைய தினம் வந்து சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. இப்போ நான் கதைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ தெரியும் தானே, என்னதான் ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் என்னோட கூட கலந்து ஆலோசிப்பீங்க, இப்படியா ஒரு காரியத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லி. ஆனால் அப்படியே தேவையில்லை ஒரு நாள் ஏன்னு சொன்னால் வந்து அப்பா வந்து நல்லா இருக்கிறார். கடவுள் இதில் வந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சயின்டிஃபிக்கலாக வந்து நீங்கள் சில விடயங்களை செய்ய சொல்லியிருந்தாலும் கூடவே நாங்கள் வந்து விசுவாசிக்கிறோம் என்று வந்து சில மெடிசனை வந்து நம்புகிறோம், அப்பாவுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு அந்த நம்பிக்கை நிமித்தம் வந்து இந்த ஒரு காரியத்தை நாங்கள் இன்றைக்கு நடத்துகிறோம். நல்லபடியாக நிறைவேறும்னு சொல்லி நம்புகிறோம் என்று வந்து எங்களோட
7 சகோதரங்கள் எல்லாரும் இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்திருக்கக்கூடிய டைமில் வந்து தாலி கட்டின பிறகோ இல்லாட்டி கட்டும் போதோ வந்து இடையில ஒரு கேன் ஷேக் பண்ணி பெம்பலான்னு சாப்பிட்டுட்டு போயிருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லேயும் கூட இப்போ நாங்கள் இந்த வீடியோ ஆரம்பிச்சுட்டு போகிறோம். காரணம் என்னன்னு சொன்னால் எங்களை சந்திக்கிறதுக்காண்டி வந்து சுவிஸ்லேருந்து ஒரு அக்காண்ட ஒரு அண்ணா வவுனியாலேருந்து விடிய 6 மணிக்கு வந்துக்கிட்டு 9 மணிக்கு டவுனுக்கு வந்து இப்போ 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறாங்களாம். அப்போ உண்மையிலே வந்து இப்போ சகோதரங்கள்கிட்ட இப்படியான ஒரு நிகழ்வா இல்லாட்டி எங்களோட ஒரு உறவுகள்கிட்ட ஒரு காத்திருப்பான்னு கேட்டால் உண்மையிலே இப்போ சகோதரங்களை கூட வந்து சமாளிச்சிடலாம். ஆனால் யாருன்றே தெரியாத வந்துட்டு ஒரு அன்பின் நிமித்தம் வந்து எங்களுக்காண்டி காத்திருக்கும் போது வந்து அதை தவிர்க்க முடியாது. தம்பி போட்டு பெறலாம் போட்டு தான் நாங்கள் 1 சகோதரங்கள் சொந்தம். அதுகள் உண்மையான எங்களுக்கு சொந்தத்துக்கு வருது அப்படி விதைக்கல. அப்போ இன்றைக்கு எங்களை அதுகளும் எங்களோட சொந்தம் மாதிரி இன்றைக்கு நேசிச்சு வந்து இடையில நிற்கல. நாங்கள் அதை கண்டிப்பாக அதைத்தான் நாங்கள் நேசிக்கோம். அது மாவியில் எவ்வளோ அன்பு எல்லாரும் மாதிரி கிருஷ்ணான்னு வந்து எங்களை சந்திக்காட்டி முறையில் கிருஷ்ணாவை சந்திக்கணும் கட்டாயம் பண்ணிட்டு எத்தனை பேர் இப்போ நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணுற அடுக்காட்டியும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் தம்பி எடுக்கலன்னு சொல்லி அப்புறம் நான் சில எடுத்து கொடுக்குறாரு அரேஞ்ச் பண்ணி விடுறாரு. இப்போ அந்த வகையில் இப்போ நான் கவிதாஸ் அண்ட் அக்னி வந்து இப்போ ஜெஃப்னா டவுனுக்கு வந்துட்டு விளக்கிட போகிறோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு உண்டாயிடக்கூடாது. எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது எங்களோட குடும்பத்தின் வீடியோக்கள் பார்க்க விரும்பின காரணமே அந்த ஒரு ஒற்றுமை தான். ஸோ அந்த ஒரு ஒற்றுமை வந்து கலைஞ்சு போனதாக இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன தான் நாங்கள் வந்துட்டு போயிருந்தாலுமே கூட பார்வையாளர்களாகிய நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து உங்களை காணையில் எதுவும் கோவமோ அப்படின்னு தான் நீங்கள் வந்துட்டு யோசிப்பீங்க. ஸோ அப்படி ஒன்றுமே இல்லை, நாங்களுமே வந்திருந்தோம் அண்ட் வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனைனால இடையில விட்டுட்டு போனோம் அப்படின்றக்காண்டி தான் நாங்கள் இதை வந்துட்டு உங்களுக்கு முன்கூட்டியை வந்துட்டு அறிவிச்சிட்டு போகிறோம். மெனிவே வந்து வாழ்த்துக்கள் மறுபடியுமாக மேலே வரும். அப்போ நாங்கள் வந்து விளக்கிட விளக்கிட போகிறோம். அண்ட் வந்து இப்போ எங்களோட மெல்லாவி அக்கா ஒரு இன்ட்ரோடக்ஷன் உண்மையா பார்க்க என்னால தாங்கி கொள்ள என்ன நடந்தது அதான் மைக் வந்து இங்கே இருக்கக்கூடிய விளங்காது. கட்டாயம் நான் கேட்டாகணும். வேண்டாம் 32 33 வருஷம் நல்லா இருந்தேன். இவனை குறிச்சான கவலை இப்போ எனக்கு மனசில் உண்டாயிருக்கு. சொல்லுங்க என்ன சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா நான் அந்த வீடியோக்களில் பார்த்து நான் நீ ஹேர் ஸ்டைல் பண்ணி அப்படி இப்படிலாம் செஞ்ச அப்புறம் எனக்கு சரியா நான் கவிதாஸோட கூட இப்படி காய்ச்சிக்கேன். என்ன கவிதாஸ் கவலையா சடன்லியா வந்துட்டு வார்த்தைக்கு வந்து திடீரென்று ஆளை காணைக்கு எனக்கு ஒரு சரியான மாற்றம். ஒரு அடப்பு கண்டிப்பாக என்ன நான் முடியலுமே மூங்கல் வாப்போ ஒரு 3 அடைப்பை குறைச்சி விடு. சரிதானே சரிதானே ஓகே. அந்த வகையில் சந்தோஷம். அப்போ இப்போ மிச்சாக்கள் வந்துட்டு உள்ளுக்கு நிற்கிறாங்க. ஸோ அவங்களோட போயிட்டு வந்துட்டு வீடியோ அண்ணா வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ நாங்கள் வந்துட்டு விளக்கிட போகிறோம். உங்களுக்கு சொன்னா சரி தான் குடும்ப சகிதம் சொன்னாக்கு சாமன். அப்போ நாங்கள் கிளம்புறோம். மறுபடியும் சந்திப்போம். சந்தோஷமாக தொடரட்டும் பயணங்கள் எல்லாம். ஸோ எல்லாருமே உங்களுடைய வாழ்த்துக்களை மட்டும் தெரிவித்துக் கொள்ளுங்க. வந்து சும்மா மனம் நோகிற மாதிரி கருத்துக்கள் எழுதாமல் நீங்கள் அப்படி எழுதுறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய எங்களோட செல்லக்கலையை கையை தூக்குங்க. அந்த வகையில் சந்தோஷம். ஒரு அடைப்பு இல்லையா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். கிருஷ்ணா எல்லாம் வந்து அண்ணாக்கு விஷ் பண்ணிட்டு அப்படியே ஒரு அவசரம்னு சொல்லி போயிட்டார். டெக்கரேஷன் அதுக்கப்புறமா தான் எல்லாம் போட்டு இப்போ தாலி கட்டுறக்குரிய ஒழுங்கு எல்லாமே செய்தாச்சு. அதே நேரம் எல்லாரும் வந்தாச்சு. இப்போ தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போய் என்ன மாதிரி எல்லாத்தையுமே பார்க்கலாம். கொண்டு போ இந்த மெக்க கொண்டு போ. நீங்களாம் கேட்கணும். அப்படி கூட்டிகிட்டு போவாங்க வைக்கு. நீங்கன்னு சொன்னா தான் என்ன தாலி பாக்ஸ் இருக்கு. இப்போ நானும் அக்கா போக போகிறேன். அதான் வந்து லிதியா குட்டி கொண்டு வரும் என்ன. ஓகே
அப்போ எல்லாம் ரெடியாகி நிற்கிறீங்க. சரி, இப்போ நாங்கள் வளமையாக ஆண்டுகிட்ட ப்ரேயர் பண்ணி 2 மெசேஜ் கொடுத்து பாஸ்டர் வந்துட்டேன் மெத்தோம் என்ன ஓகே சரி. இந்த நாளிலே இந்த திருமண அடையாளத்துக்கு தாலி கட்டுற நிகழ்விலே இந்த மத்தியான வேளையிலே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் வேதம் சொல்லுகிறது, அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்து முடித்திருக்கிறவர். இவருடைய வாழ்விலே கடந்த காலங்கள் கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் கூட இருந்து இந்த நாளிலே அவர் செய்த நன்மையை நினைக்கும்படி தேவன் நமக்கு இந்த நேரங்களையும் இந்த சமயங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் எல்லாரும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேவனை நாங்கள் துதிப்போம். சபையார் நாங்கள் அவர் எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். அவர் இதுவரையும் செய்த நன்மைகள் ஆயிரமானவைகள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நன்றி தகப்பனே, நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம், உண்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, உடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன். பிதாவே, இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்விலே நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி 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 தகப்பனே. உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆத்துமாவே நீர் நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பெலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பெலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இந்த வழியிலே உண்மையாகவே நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்கி நம்முடைய ஜீவனை அழிவில் நின்று மீட்டு அவருடைய நாம மகிமைக்கென்று தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார். விசேஷமாய் இந்த நாட்களிலே இந்த திருமணத்தில் அடையாளமான இந்த தாலியை கட்டுகிற இந்த வைபவத்திலே இந்த குடும்பத்தோடு
தேவன் கடந்த நாட்கள் எல்லாம் கூட இருந்திருக்கிறார். அவர் கடந்து வந்த பாதையெல்லாம் அவர் செவ்வையாக்கி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னவர் கர்த்தர் இம்மட்டும் தேவன் தாமைகளோடு கூட இருந்து இனிமேலும் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியா நாங்கள் மறுபடியுமாய் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி தகப்பனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அநேக காரியங்களை கடந்து வர தேவன் நீர் கூட இருந்து நடத்தினீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், தண்ணீரிலே கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் நீர். பிதாவினுடைய வாழ்க்கையிலே அநேக நாட்கள் நீர் கூட இருந்து நடத்தியிருக்கிறீர். இந்த நாட்களிலும் பிதாவே நீருடைய வாழ்க்கையிலே கொடுத்த இந்த நல்ல ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைக்கத்தக்கதாக நீர் தாமே இந்த இடத்தில் இவர்களுடைய உறவுகள், சொந்தங்கள், பெற்றாரோடு ஆண்டவரை சொந்தங்களோடு நீங்கள் செய்த நன்மையை நினைக்க தகப்பன் நீங்கள் தாமே கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக தகப்பனே நாங்கள் மறுபடியுமாக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி பிதாவே. நல்லது, நாங்கள் அமர்ந்து கொள்ளுவோம். இந்த வேளையிலே நாங்கள் இந்த திருமணத்துக்கு அடையாளமாக இவர்கள் அணிந்து கொள்ள இருக்கின்ற அந்த தாலியினை இந்த இடத்திலே கொண்டு வரும்படி அன்பை கேட்டுக்கொள்ளுகிறேன். உண்மையிலே இந்த தாலி கட்டும் வைபவம் என்பது ஒரு திருமணத்தன்று நடக்கிற வைபவமாக இருக்கலாம். அதே நேரம் கணவன் மனைவியால் வாழுகிறவர்கள் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது, நன்மைகளை அவர்களுடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணும் போது அவர்கள் அதை நினைத்து அவருடைய ஒருவருடைய அன்பை ஒருவர் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த தாலி கட்டும் வைபவங்கள் உண்மையாகவே நடைபெறுகிறது. ஆகவே இதை எப்பவும் செய்யலாம், எந்த நேரங்களிலும் எந்த சமயங்களிலும் இதை நாங்கள் செய்யலாம். ஏனென்றால் இது அவருடைய வாழ்க்கைக்கு, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு அடையாளமாக உறவுகளோடு சொந்தங்களோடு கூப்பிட்டு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகிற இந்த நிகழ்வு தான் இந்த தாலி கட்டும் வைபவம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த தாலிக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே இந்த மாங்கல்யத்தை நாங்கள் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கப் போகிறேன். நீங்கள் சபையார் நீங்கள் ஒருமனப்பட்டிருக்கும்படி உங்களுடைய அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த திருமணத்துக்கு அடையாளமான இந்த மாங்கல்யத்தை, இந்த தாலியை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதாவே, உம்முடைய சமூகத்திலும் உறவுகளுக்கு முன்பதாகவும் இவர்கள் இதை அணிந்து கொள்ளும்போது இந்த பூமியிலே ஆண்டவரே இவர்களுடைய ஜீவன் இவர்களை விட்டு பிரியும் நாள் வரையும் தேவனே இவர்கள் பண்ணுகிற அந்த உடன்படிக்கையை இவர்கள் நினைத்து உம்முடைய நாம மகிமைக்கு என்று வாழும்படி தேவன் நீர்தாமே பலத்தை கொடுத்து கிருபையை கொடுத்து வழி நடத்துவீராக. விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தாலியை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு ஆள் கூட இல்லை, நான் கூட படிப்பேன். பாட்டோண்ட படிச்சுட்டு பாட்டோண்ட படிக்கலாம் தானே. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது,
தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம் வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம் கர்த்தாவே நீர் தந்தது காருணியத்தால் வந்தது கர்த்தாவே நீர் தந்தது காருணியத்தால் வந்தது விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு ரட்சிப்பு நீர் தந்தது ரட்சணியத்தால் வந்தது ரட்சிப்பு நீர் தந்தது ரட்சணியத்தால் வந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது உண்மையாகவே இந்த பூமியில் எல்லாம் அவர் கொடுத்தார் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் எல்லாமே அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இந்த வேளையிலே இந்த தாலியை அணிந்து கொள்வதற்கு இது 6 நீங்கள் இதை கலெக்டர் ஓ மற்ற மாறுகைக்கு தான் இருக்கும் இதுதான் தாலியை வாங்க இந்த வேளையிலே இந்த தாலிகட்ட உங்களுக்கு நடைபெறுகிறது ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாகவே நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களோடு பெற்றாருடைய ஆசிகளோடு உறவுகளுடைய ஆசிகளோடு கர்த்தருடைய சமூகத்திலே இதை அணிந்து கொள்வோம் கரங்களை தட்டுவோம் சரியா சரி நீங்கள் நீ இருக்கலாம் ஓமா ரெண்டு இருக்கலையா இருக்கலையா ரெடி வந்தால் இந்த வேளையிலே நாங்கள் இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக தேவனுடைய வார்த்தையை ஒரு பகுதியை பார்ப்போம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 to 3 வரையும் நாங்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். உண்மையாகவே இந்த வார்த்தையின்படி நாம் எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே இந்த வார்த்தையிலே ஒரு உண்மை இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உண்மையாகவே இந்த பூமியிலே தன்னுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் குறித்து இந்த உலகத்தையும் நம்மளையும் படைத்த தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் நாம் ஆசீர்வாதமாயிருப்பது, அது மாத்திரமல்ல நாம் இன்னொருவருக்கும் ஆசீர்வாதமாயிருப்பது. ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், இந்த ஆசீர்வாதங்களுக்கு கூடாக பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்கூடாக ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உண்மையாகவே சவனுடைய வாழ்க்கையிலே இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆரம்ப காலங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது பலவிதமான கேள்விகள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது இருக்கிறது. காலம் கடந்து போகத்தான் தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற தொடங்கும். எப்படி ஒரு விதையானது நிலத்திலே விழுந்து அது முளைத்து மரமாகி அது அநேக கனிகளை கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதோ, அதுபோல உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை நன்மை பிரியமாக அதை காத்துக்கொண்டு அதற்காகவே நாம் காத்துக்கொள்ளும் போது இந்த வாக்கு தத்தத்தின்படி தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இவங்களோட வாழ்க்கையிலே கடந்த காலங்கள் தேவன் வழி நடத்தி இதை கர்த்தர் தான் கொடுத்தார். நேற்றைய நாளிலே நான் இந்த இடத்திலே இவங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், ஆண்டவர் உண்மையாகவே அற்புதமான முறையிலே அற்புதமான விதத்திலே இந்த நிகழ்வினை செய்வதற்கு கர்த்தர் வழிகளை திறந்தார் என்று. உண்மையாக தேவனுடைய வாக்கு தத்துவம் அது. ஆண்டவர் சொல்லித்தார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உண்மையாகவே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நினைத்த ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் நினைத்ததை யாரும் தடை பண்ணவும் முடியாது. ஆகவே இந்த இடத்திலே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், இவருடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, இந்த இடத்திலே இருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படாது. தேவனுடைய வார்த்தை அது உண்மை உள்ளது. ஆகவே இந்த வேளையிலே தேவன் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை பெருக பண்ணி பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இவர்களை கூட ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே நாம் எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த இவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அப்படி 2 பேரும் கையை பிடிங்களாடி, லேசாக இருக்கு. இல்லை 2 பேரும் கையை பிடிச்சா லேஸ் தானே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பான தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இவருடைய வாழ்க்கையிலே நீர் கடந்த காலங்களெல்லாம் நீர் கூட இருந்து வழி நடத்தினீர். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் இவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இவருடைய பெயர்களை நீர் பெருமைப்படுத்தி பூமியில் உள்ள வம்சமெல்லாம் இவர்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும்படியாக நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதாவே, உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படி பிதாவே, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் ஒரு நாளும் தடைப்படுவதில்லை. இந்த வேளையிலும் விசேஷமாய் இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவருடைய நாம மகிமைக்கென்று வாழ பிதாவை நீர் வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்ப தலைவனுக்காக நாங்கள் செபிக்கிறோம், தலைவிக்காக செபிக்கிறோம், பிள்ளைக்காக செபிக்கிறோம். இந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இவருடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் பலனும் சுகமும் பிதாவை தொடர்ந்து இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நல்லது. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எது நன்றி சொல்ல போகிறீங்களோ? நன்றி. நீங்கள் தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். நீங்கள் இவருடைய வாழ்த்துகிறவர்கள், நீங்கள் வாழ்த்தலாம். நீங்கள் தான். தேங்க்யூ. சரி, நன்றி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன்.
ஐயா வாங்க ஓ சரி கொடுக்குற கதைக்கிற ஓ சரி நம்ம வந்தோடனே கொஞ்சம் ஓகே மருமணம் சரி அம்மா கதை வைக்கணும் ஓடுறீங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த சத்தமா கதைங்க நான் சந்தோஷமா இருக்கு இதை பார்த்தேன் சந்தோஷமா இருக்கு வேறு சொல்ல போறீங்க வேறு சொல்லுங்க சரி அம்மா சந்தோஷமா இருக்கேன் சரி சரி ஒன்றும் கதைக்கணும் இல்லையா வெக்கப்பட்டினோம் என்னம்மா கொஞ்சம் பெரிய முகமா இருக்கு பார்த்தீங்களா எங்கள் தங்கச்சி பெரிய முகமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கருணால் ஆசை போல இது நிறைவேறிட்டு வழியிலே கடவுள் தேவைகளை சந்திச்சிருக்கிறார் நல்லபடியாக முடிஞ்சிருக்கேன் சந்தோஷம் வாழ வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் தேங்க்யூ நீங்களும் கேட்குறீங்க ஆக்களுக்கான வெக்கமாக இருக்கு மொத்தமாக இருக்கு வந்தோடனே சொல்லுது என்ன முகம் பெருசாக இருக்கு கொஞ்சம் பேர் அன்னைக்கு அதானே கொஞ்சம் பேர் சரி கைதாங்க கைதாங்க கை நன்றி சரி வாங்க சரியா நன்றி சொல்ல போறீங்களா இதே சந்தோஷத்தோட இன்றைக்குன்னு ஒரு சந்தோஷமாக வாழணும் இதே சந்தோஷத்தோட லைட்டாக கண்கலங்க இதே சந்தோஷம் இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி அதை விட காலம் வரைக்கும் இதே சந்தோஷத்தோடு வாழணும் தேங்க்ஸ் தேங்க்யூ நல்ல வார்த்தைகள் அப்படிதான் இருக்கணும் சோடியா தான் வேணும் சரி சொல்ல போறீங்க என்ன சொல்கிற வார்த்தைக்காக சொல்லிருக்கோம் என்னென்னா இப்போ இவ்வளோ நாளும் பிறகும் இப்படி ஒரு நல்ல இது நல்ல சந்தோஷம் தானே வேலையெல்லாம் நான் சந்திக்கிறேன் ஆமாம் வேறு என்ன நீங்கள் என்ன கேட்க போனேன் கதைங்க சரி இன்று போல் என்று நூறோடி வாழ சந்தோஷமாக இருக்கும் அதான் முக்கியம் சரி சரி தேங்க்யூ ஓகே நன்றி தேங்க்யூ நான் சொல்லிட்டு போகணும் கட்டாயம் என்ன 2 எழுதி கொண்டு வந்தேன் எழுதி கொண்டு சும்மா மணமக்களை என்ன சொல்றது இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கும் ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு விட்டு கொடுக்க வேண்டிய இடங்கள்ல விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழ மறுபடியும் வாழ்த்து நன்றி நீங்க சொல்லுங்க நானும் என்னத்தை சொல்றேன் சந்தோஷமா வாழ்ந்தா சரி எழுதி வச்சு சொல்லுங்க எழுதி வச்சதான் மறந்து விட்டேன் புரிஞ்சனரோட வாழ்ந்தா சரி எல்லாருமே அதான் வாழ்க்கை முக்கியம் சொல்லு அதான் வாழ்த்துக்கள் 2 புரிஞ்சனா தெரியும் வேற என்ன சொல்றது புரிந்தனரோட முக்கியம் அதை எல்லாரும் சொல்றது சந்தோஷம் இல்லாடி வாழ வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்ஸ் தேங்க்யூ நன்றி இந்த மண்மார் அறுவடை போயிட்டு இப்போ தான் வந்து அவங்களோட வந்து சரி ஓகே சரியா கை கொடுக்குறாங்க தம்பியை பொறுத்த தேங்க்யூ தேங்க்ஸ்
நன்றி எனக்கு தாங்க ஏன் கேக் என்ன பண்ணி தம்பி எப்படி இருக்கு இந்த நாள்? நல்ல சந்தோஷம். எனக்கு அம்மாக்களுக்கு எனக்கு தம்பிக்கு தம்பி என் அம்மா விட தம்பி இருக்கு சரியான பதில் சொல்லுவான். அழக்கூட அழாம சொல்லணும். இந்த நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்குது. வடிவ சொல்லணும். சந்தோஷமா இருக்கிறது தெரியும். கதை சொல்லணும். என்னென்ன சொல்லணும். எதிர்பார்க்கல தெளிவாண்டு நடக்கும் எதிர்பார்க்கல கட்டாயம் அழாதேங்க. தம்பி சொன்னா இப்படி நடக்கும்னு தான் எதிர்பார்க்கவே இல்லையா? எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகே சரி. அவரே அனிஷாக்க மாதிரி அனிஷாங்க ஜீவாவா அங்க ஜீவா தீர்க்காயசுக்கும் தீர்க்க சுமங்கலியா வாழ வாழ்த்துக்கள். அண்ணாவுக்கு கட்டிவிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அண்ணா அப்படி மனக்குளத்துல பார்க்கும்போது அப்படிலாம் ஒரு வித்தியாசமான வடிவா இருக்குங்க. அவங்க மனுஷன் மனுஷன் வேலையை போயிட்டு வருவார். பிள்ளைகள் வருவாங்க. ரைட் சந்தோஷம். தேங்க்ஸ். தானே சரி மேலே ஓகே சரி சரி கொஞ்சம் மிக்க இதம்லாங்க வேணும். சரி எல்லாம் வந்தது தானே வசந்த வேறட்டுமே அப்புறம் நான் வேறட்டுமா சரி ஓகே. உண்மையில் இது வந்து நாங்கள் வந்து தீர்மானிக்கலை. இது இன்னும் கடவுளுடைய ஒரு அநாதி தீர்மானத்தின்படி இந்த நாள் வந்து எங்களுடைய தேவைகளை வந்து முன்கூட்டியே ஆண்டவர் சந்திச்சிருத்தார். உண்மையில் அப்படி ஒரு விருப்பத்தை எல்லோரும் வந்து திருமணத்தை செய்கிறது தாலி கட்டுறக்கூடிய எல்லா தேவைகளும் அந்த ஏற்ற வழியில் சந்திக்கப்படாது. ஆனாலும் எங்களுக்கு இப்போ வந்த காலத்துக்கு இன்றைக்கு இந்த வேலையில் வந்து சந்திக்கப்பட்டிருக்குது. சந்திக்கப்பட்டு இப்போ இந்த வேலையில் எங்களுக்கு இந்த நாள் வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் இது செய்கிறதுக்கு மேலே அது கடவுளோட பெரிய கிருபைன்னு அது மாத்திரமில்ல இன்றைய நாள் கூட நாங்கள் செய்து வச்சுருந்தாங்க. பார்த்தா எங்களுக்கு வந்து பாஸ்டர் வந்து மட்டக்களப்பிலேருந்து வந்திருந்தார். அது இன்றைய நாளும் எங்களுக்கு செய்கிறதுக்கு ஒரு அது கடவுள் ஒரு அனுப்பி வச்ச மாதிரி அதேற்ற வேளையில் ஒரு ஆசீர்வாதமாக முடிஞ்சிருக்குது. அப்போ மேலே வந்த எல்லா ஒருவர்களுக்கும் நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கொண்டு மற்ற விசேஷமாக மேலே பாஸ்டர் கூட வந்திருந்தார். எங்களுக்கு அங்கேருந்து வந்து எங்களை ஆசீர்வாதிச்சு ஜெபம் பண்ணியிருக்காரு. அவருக்கும் அவரோட குடும்ப அவருடைய ஊழியங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு வந்த எல்லா உறவுகளுக்கும் நன்றி. அப்போ நாங்கள் இதை முடிச்சு கொள்வோமே. சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றி. அப்போ இந்த நாள் அந்த எல்லா உறவுகளுக்கும் நன்றி. வேறு நீங்களே என்ன சொல்ல போறீங்க? வேறு என்ன முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு உண்மையாகவே இது செய்யணும்னு விருப்பம் தான். ஆனால் இது நடக்குமென்னு இப்போ தம்பி சொன்ன மாதிரி தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல அப்படி நடக்குமென்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் சூழ்நிலையிலும் வெளியால் பார்க்க தெரியாது. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் இவ்வளோ சூழ்நிலையில் தாண்டி வாரம்னு சொல்லி. அப்படி இருக்கைகளே நான் நேற்று பாஸ்டர் வந்திருக்கே காய்ச்சிருந்தேன். நான் ஒவ்வொன்றும் அதாவது இதில் நிற்கிறதுலேருந்து எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கடவுள் முன்கூட்டியே எங்களோட தேவையை சந்திச்சிருக்கிறார். கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அடுத்தது சொல்லப்போனால் என்னுடைய கணவருக்கு நான் நன்றி சொல்லணும் இந்த இடத்துலன்னு சொன்னால் எவ்வளோ பிரயாசப்பட்டு எனக்கு இப்படி செய்திருக்கல. எனக்கு உண்மையாகவே இப்படி ஒரு கணவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். அவருக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். அடுத்தது வந்து பாஸ்டர் மட்டக்களப்பிலேருந்து எங்களுக்காக பிரயாசப்பட்டு வந்தவர். உண்மையாகவே அது இவ்வளோ தூரம் என்ன வாரண்டா இவ்வளோ கஷ்டம். அப்போ எனக்கு அவர் வந்தது நல்ல சந்தோஷம். ஆனால் உண்மையாக எங்களோட பாஸ்டர் வந்து இப்படி செய்வாருன்னு நான் நினைக்கல. நாங்கள் உண்மையாக நினைச்சது சரி இப்படி ஒன்று செய்கிறேன்றாலும் நாங்களே ப்ரேயர் பண்ணி போட்டு செய்வோம் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் கடவுள் எல்லாத்தையுமே ஒரு அற்புதமாக செய்திருக்கிறது. எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எங்களோட அம்மா அப்பா சௌரங்கள் எங்களோட உறவுகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு வந்து சந்தோஷமாக அப்படி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு அந்த இருதயத்தின் விருப்பத்தை மேலே வந்து மனுஷர் தான் முகத்தை பார்க்குறது. ஆனால் கடவுள் வந்து இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ மேலே நான் கூட காணப்படுற சூழ்நிலைகளில் பார்த்தால் எனக்கு எல்லாம் இதெல்லாம் இப்போ செய்து கட்டுறதுக்கு முடியாது. ஆனாலும் என்னை விட அவள் அதிகமாக ஒரு விருப்பம் வச்சுருந்தவா இது செய்யணும் இதை கட்டணும் கொள்ளணும்ட்டு அவள்கிட்ட ஒரு பெரிய விருப்பம் உண்டு. நல்ல ஒரு போகிற பொழிவாக கட்டணும்னு. அப்போ மேலே இதை செய்ய கொடுத்தா கூட அந்த ஆள் கூட செய்ய நாங்கள் ஒரு இதை நோம்பலை அப்படி செய்தாங்கன்னு அவர் கூட நல்ல வடிவாக பெரிய ஒரு வடிவாக போகிற பள்ளிவாக செய்து வந்திருக்காரு. அப்போ இதெல்லாம் ஒரு விருப்பம், இந்த இருதயத்தின் விருப்பம் வந்து நிறைவேறுக்கு. அதுக்கும் மேலே ஒரு எங்கே போனாலும் அது அந்த ஆசீர்வதிப்பேன் அந்த கடவுளுடைய அந்த வாக்கு தத்துவம் வந்து அது எல்லா இடமும் வேலை செய்திருக்குது. மேலே பெரிய சந்தோஷம்.
மறுபடியும் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோமே. சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றி சொல்லி.